கல்வி. வணக்கம். இன்றைக்கி நம்ம 7th term 2ல் இருக்கோம். கல்வி கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கசடுனா குற்றம்ங்க. கல்வி கற்கும்போது பிழை இல்லாமல் கற்கணும். கற்ற பின் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பொதுவெளியில் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு கற்றவர்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கற்றதை அதற்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். கற்க கசடர கற்கும்போது பிழை இல்லாமல் கற்கணும். கற்றவர்கள் கற்றபடி நடந்து கொள்ளவும் வேண்டும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் 2 கண்கள் போன்றவை. ஸோ எதை திருவள்ளுவர் மக்களுக்கு 2 கண்கள்னு சொல்கிறாருன்னா, ஒன்று எண்ணு, இன்னொன்று எழுத்து. அதாவது நம்பர்ஸ், இன்னொன்று லெட்டர்ஸ், கான்சனன்ட், ஆல்ஃபபெட்ஸ், அந்த மாதிரி. 3வது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. தொட்டனைத்துனா தோண்டும் அளவு, மணற்கேணினா அந்த மணல் பாங்கான அந்த இடத்துல சுரக்கக்கூடிய நீர், மாந்தர்னா மக்கள், கற்றனை தூரும் அறிவு. அதாவது மணல் பாங்கான இடத்துல தோன்ற அளவுக்கு தான் நீர் சுரக்கும். அதே மாதிரி நம்ம நூல்களை கற்க தான் நம்மளுக்கு அறிவு வளரும். இதில் சிறந்த முயற்சி உடையவர்களாக நீங்கள் கற்கணும். நீங்கள் கற்கிற அளவுக்கு தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக மாறுவீங்க அப்படின்னு சொல்கிறார். கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை. விழுனா சிறந்த செல்வம், கேடல்னா அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்விதான். மற்ற செல்வங்கள் அனைத்தும் அழியக்கூடியவையே. தெரிந்து செயல் வகை. இது அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். ஒரு செயலை எப்படி பிளான் பண்ணி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லுது. இதில் செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்வதற்கு தகுதியற்றல்களை செய்தாலும் ஒரு மனிதன் அழிவான். செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விட்டாலும் அழிவான். நம்ம சாப்பிடாமல் இருந்தாலும் நமக்கு தீமை. நம்ம கல் இல்லைன்னா மது அருந்தினாலும் நமக்கு தீமை. புரியுதா? எடுக்கக்கூடாததை எடுத்தாலும் தீமை, எடுக்க வேண்டியதை எடுக்கனாலும் தீமை. எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது எழுக்கு. எண்ணி துணிக கர்மம், கர்மம்னா செயல், துணிந்த பின்னா ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம். அதாவது ஒரு செயலை துவங்குறதுக்கு முன்னாடி தான் இதை செய்யணுமா வேணாமான்னு யோசிக்கணும். செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அதை பற்றி யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிச்சா அது குற்றம், இழுக்குனா குற்றம். திருக்குறள் படிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டோம், படிக்க ஆரம்பித்தோன்னே இது வேணுமா வேணாமான்னு யோசித்தால் அது குற்றம். நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. அதாவது நல்லது செய்கிறதுலையும் ஒரு குத்தம், உதவி செய்கிறதுலையும் ஒரு தீமை இருக்குது. எப்போ யாருக்கு செய்யணும்னு அவங்களுடைய பண்பு நலன்கள் அறிந்து கொள்ளாமல் செய்கிறது. ஒரு ஏழை எளியவருக்கு, தெரியாதவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் செய்கிற உதவி சரியானது தான். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும், உங்களை பழிவாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் செய்கிற உதவி தீமையாகத்தான் முடியும். அப்போ போய் அறம் செய்ய சொன்னாங்க, அதனால தான் நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாதுன்னா முன்னாடியே திருவள்ளுவர் ஐயா இதையும் சொல்லிட்டாரு. சுற்றம் தலால் சுற்றத்தினரை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அரவணைத்து செல்வது எப்படி. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள. கரவானா மறைக்காமல், கரைந்துனா காகம் கரையும்னு பார்த்துருக்கோம் இல்லையா. காக்கான்னு அது கூப்பிடுது இல்லையா. அடுத்த வேளை உணவு கிடைக்குமான்னு காக்காவுக்கு தெரியாது. ஆனால் தனக்கு கிடைத்த உணவை மறைக்காமல், இங்கே உணவு இருக்குது வாங்க அப்படின்னு காக்கான்னு கரைந்து அது எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி சாப்பிடுது. அதே மாதிரி தன் சுற்றத்தாரோடு தனக்கு கிடைத்த செல்வத்தை, தனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை பகிர்ந்து வாழ்பவர்களிடமே செல்வம் மீண்டும் மீண்டும் சேரும்.
ஆக்கம்னா செல்வம். காக்கை போல வாழ்பவர்களிடமே செல்வம் மீண்டும் மீண்டும் சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. மடியின்மை அப்படின்னா, மடினா சோம்பல், இன்மைனா ஆப்சண்ட், அதாவது சோம்பேறித்தனம் ஆப்சண்ட், சோம்பேறித்தனம் இல்லாதிருத்தல்ங்க. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். அதாவது சோம்பலை சோம்பலாக கருதி ஒதுக்க வேணுமா யார்? தன்னுடைய குடும்பம் சிறந்த குடும்பமாக முன்னேறணும், வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. தன்னுடைய குடும்பம் நல்ல குடும்பம், சிறந்த குடும்பமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தன்கிட்ட இருக்கக்கூடிய சோம்பலை ஒரு குற்றமாக, ஒரு துன்பமாக நினைத்து ஒதுக்கி விடல் வேண்டும். இடுக்கண் அழியாமை, இடுக்கண்னா துன்பம், துன்பம் வந்த காலத்தில் அழியாதிருத்தல். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பைனா துன்பம், துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாங்களாம். யாரப்பா அது அப்படின்னா, துன்பம் வந்த வேளையில் துன்பத்திற்கு கலங்காது வருந்தாமல் இருப்பவர்கள் துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பார்கள். ஒரு துன்பம் வந்ததுடைய நோக்கம் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தானே. நீங்கள் கஷ்டப்படலைன்னா அந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் அப்படிங்கிறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். இதில் நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு மிகவும் பிடித்த குரல். இதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள். செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால், அதாவது உணவு சாப்பிட்டால் நல்லது, உணவு சாப்பிடாமல் இருந்தால் தீமை தானே. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் என்ன இருக்கக்கூடாது? சோம்பல் இருக்கக்கூடாது. மடினா சோம்பல், சோம்பல்னா மடி.